பிரான்ஸ், அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக உக்ரைனுக்குள்ளே எத்தனை இராணுவ வீரர்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 40,000 பேர் அனுப்பி விடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல யோசனை வருது. என்னையா 40,000 பேர் பாசிபிளா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பாசிபிள் தான். உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இருக்குல்ல, அதில் நிறைய நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லுவோம் 40,000 வீரர்களை உக்ரைனை சுற்றி நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமேதாயா பிரச்சனை ஆரம்பம். ஒவ்வொரு நாடாக கலண்டுக்கிடுது. இப்போ குரோவேஷியா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எங்கள் இராணுவ வீரர்களை நாங்கள் இந்த மாதிரி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கோ ஃபாரின் லீஜனுக்கோ அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான அப்டேட் எல்லாமே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வேக்கம் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத நிறைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளாஸ்க், அது கூடவே ஒரு கப் இருக்கும். அது இல்லாமல் 2 கப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்படி ஒரு 3 கப் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கக்கூடிய கோல்ட் அண்ட் ஹாட்டை நம்ம யூஸ் பண்ண மாதிரியான இந்த ஃப்ளாஸ்க் செட் அப்படிங்கிறது டோட்டலாகவே 249 249 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். 96 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த 3D கிறிஸ்டல் பாலும் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். 149 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. குரோஷியாவினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு செய்தியை சும்மா உலகத்துக்கு நச்சின்னு நடுமண்டையில் கொட்டின மாதிரி சொல்லியிருக்கார். எங்களுடைய இராணுவ வீரர்களை இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் கட்டுப்படுத்தும் விதமாக எங்கள் இராணுவ வீரரை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி. புரியுதா? ஃபாரின் லீஜனாக இருந்தால் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுடைய கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் சொல்கிற மாதிரி அவங்க கேட்கணும். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதை உக்ரைன் ஃபுல்லாக நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களாகவே போலந்து, பிரான்ஸு, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்கள் செய்தியாக கூட வெளியில் விட்டுட்டாங்க. அப்போ இவங்க கேட்குறது என்னென்னா, அப்படி எங்கள் நாட்டுக்கு ஒரு நிலைமை வரவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் வந்துச்சுன்னா நான் பிரசிடெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்ப்பா. எனக்கு அது தேவையே கிடையாது. எங்கள் நாட்டு இராணுவ வீரர்களுக்கு அது தேவையே கிடையாதுன்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இராணுவ வீரர்களை இங்கே நிப்பாட்ட மாட்டோம். ஒரு ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக போகிறது தப்பே கிடையாதுங்க. ஐநா சபை பொதுவான அமைப்பு அப்படின்னு சொல்லி, சோகால்டு பொதுவான அமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. அதனால் நிறைய யுத்தங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, நிறைய யுத்தங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு புறம் அதனுடைய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, எங்கள் நாடும் சேர்ந்து அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக போகட்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இது உக்ரைனை பாதுகாப்பதற்காக, ஒரு தனி நாட்டை பாதுகாப்பதற்காக வேறு நாட்டினுடைய இராணுவ வீரர்களை ஏன் நம்ம பலியிட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை இப்போ குரோஷியா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இந்த ஒரு நாடு கேட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, பல நாடுகள் கேட்கும். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பயம் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் விதைத்திருக்கிறது இந்த செய்தி. இது மட்டும் கிடையாது, உக்ரைன் அதனுடைய ஃபைனல் அட்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்புச் செய்தியை பார்த்த உடனே எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. அது என்ன அவங்களுடைய ஃபைனல் அட்டாக்? வேறு வழியே இல்லை. முக்கியமான சில பகுதிகள், ப்ரோஸ்கியாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான சில இடங்களில் ரஷ்யா ரொம்ப ஸ்பீடாக முன்னேறிட்டே இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இடத்தை பிடிக்க முடியுமோ அவ்வளவு இடத்தை பிடிக்கிறதுக்கு ரஷ்யா தயாராகிட்டாங்க. அப்போ உக்ரைன் இந்த நேரத்தில் அவங்க ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் அட்டாக்காக இருக்கும். ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் பதவி விட்டு போயிட்டார்னா இதன் பிறகு அமெரிக்கா கொடுக்குற மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு உக்ரைனுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுடைய ஃபைனல் அட்டாக்கை ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய தருணத்தில் இப்போ உக்ரைன் நின்றுட்டு இருக்காங்க. இதை தான் இப்போ ரஷ்யாவும் எதிர்பார்க்குறாங்க. வா மக்கா, இப்போ வா, என்கிட்ட வா, நான் வந்து உனக்கு இப்படியெல்லாம் வழி தரேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இராணுவ வீரரையும் என்சர்க்கிள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கர்ஸ்க் ரீஜனில் உக்ரைனுடைய இராணுவம் விரட்டி அடிக்கப்படுகிறது. இந்த பக்கமாக டிபிஆர் ரீஜனில் உக்ரைனுடைய இராணுவம் விரட்டி அடிக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலும் ரஷ்யாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. கடைசி 2 வாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன், எவ்வளவு ஏரியாவை ரஷ்யா எடுத்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு ஏரியாவை உக்ரைன் இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஸோ இது உக்ரைனுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது. ரஷ்யாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் செவர்ஸ்கி டைரக்ஷன் பக்கமாக அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். பிரேக்கிங் த்ரூ த உக்ரைனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் சவுத் ஆஃப் பெலோகோரோவ்கா அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து என்ன செஞ்சுறாங்க, உக்ரைனுடைய இராணுவ வீரர்களையும் தாண்டி இப்போ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் வெற்றி நடை போட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான இடங்களை இழப்பது இப்போ இது வந்து குரூஷியலான டைம். இப்போ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை உள்ள அந்த ஃப்ரண்ட் லைனை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் இவங்க அமெரிக்காலாம் கன்னி வெடிகள்லாம் தாரோன்னு சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா இந்த 2 மாதங்கள் டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் பதவி விலகி அடுத்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் வர்ற வரைக்கும் ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு பிறகு தான் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபராக யார் உள்ளே வராங்களோ, இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வராங்கன்னா அவங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பீக்குக்கு போகும்னு சொன்னதுக்கான அந்த ஒரு தருணம் வந்து விட்டது. இதுதான் ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பீக்கில் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, அப்போ உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கொடுத்துட்டோம்னா இது எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி. நேட்டோ மெம்பர்ஷிப் கொடுத்தாலும் உக்ரைனுக்கு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடுவாங்களாம். ஏன்னா நேட்டோ மெம்பர்ஷிப்பை ஒரு நாடு யுத்த காலத்தில் பங்கெடுக்கும் போது அந்த நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்படாது. அது நேட்டோவினுடைய எழுதப்பட்ட விதி. அந்த விதிக்கு நேர் மாறாக உக்ரைனில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உனக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் தாரோம், பட் உன்னை அடிச்சிட்டாங்கன்னா எங்களால் உன்னை வந்து காப்பாற்ற முடியாது, ஜஸ்ட் ஒரு மெம்பர்ஷிப்பாக மட்டும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நேட்டோ நாடுகள் சொல்லி உக்ரைனுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்தாலும் அதனால் உக்ரைனுக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறது கிடையாது. ஒருவேளை நம்மளை வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாடுகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு உக்ரைனை சார்ந்தவர்களே உக்ரைனுக்கான செய்தி ஊடகத்தில் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ உக்ரைன் நேட்டோ மெம்பர்ஷிப் தான் எங்களுடைய பர்டிகுலர் ஒரு அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கமாக உக்ரைனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நேட்டோவில் மெம்பர் ஆகும்போது நாங்கள் ஏன் நேட்டோவில் மெம்பர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கேள்விக்கும் பதில் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இந்த பதிலில் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்வார், ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? இல்லை, எனக்கு எதுனாலும் பரவாயில்லைப்பா, அந்த நேட்டோ மெம்பர்ஷிப்பை மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நேட்டோவில் ஒரு நாட்டை அடிச்சிட்டோம்னா அது நேட்டோவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் அடித்தது மாதிரி. அப்படி இருக்கும்போது உக்ரைன் அடித்தாலும் எல்லா நாடுகளும் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருப்பதனால தான் மறுபடியும் நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். அடுத்ததாக மோல்டோவாவினுடைய புதிய ஆட்சிலாம் நமக்கு தெரியும். இப்போ டிரான்ஸ்னிஸ்டீரியாவை வச்சு ரஷ்யாவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு முடிவை மோல்டோவாவினுடைய அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் இது ஜியோபொலிட்டிக்கல் கிட்னாப்பிங் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ மோல்டோவா பக்கம் அந்த இடத்துக்கு அந்த தீவிரத்தன்மை வரும்போது அந்த குட்டி நாடு, ஒரு சாண்ட்விச் நாடுன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சாண்ட்விச் நாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த நாட்டால் அதிகமாக தாக்குப்பிடிக்க முடியாது. அதில் டிரான்ஸ்னிஸ்டீரியா பகுதி அப்படிங்கிறது ரஷ்யர்கள் அதிகமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல இப்போ மறுபடியும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகுதான். ரஷ்யாவுக்கு ஆதரவாக நீ இருக்க, ரஷ்ய மொழி பேசுகிற, ரஷ்யாவினுடைய கல்ச்சர் இங்கே இருக்குது, எனவே நாங்கள் வந்து இதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டோம், நீ இங்கிட்டு வந்தால் தான் இதெல்லாம் செய்வோம், இந்த மாதிரி விஷயங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்னிஸ்டீரியாவுக்கு எதிரான ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகுது. இது கண்டிப்பாக ரஷ்யாவை கோபமடைய வைக்கும். டிரான்ஸ்னிஸ்டீரியா பகுதியாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் ரஷ்யர்கள் வாழக்கூடிய பால்டிக் நாடுகளுடைய பகுதிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ரஷ்யாவினுடைய நேரடி கோபத்துக்கு காரணமான பகுதிகள். அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா மக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வியூகம் பார்த்து தான் பின்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரைக் ஆஃப் த லாஸ்ட் ஹோப், நான் முதலே சொன்ன மாதிரி அதே மாதிரி கவுண்டர் ஒஃபென்சிவினுடைய ரொம்ப முக்கியமான இடத்தில் உக்ரைன் வந்து நிற்பதாகவும் அவங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இந்த கவுண்டர் ஒஃபென்சிவை உக்ரைன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓரிரு தினங்களில் இல்லாட்டி இந்த வாரத்துக்குள்ளேயே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் எப்படி இருக்க போகுது, அந்த கவுண்டர் ஒஃபென்சிவால் உக்ரைனுக்கு என்ன நன்மை, ரஷ்யாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புகள் வரப்போகிறது, இல்லை வேறு நாடுகள் உக்ரைனுக்கு உதவ போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த வாரம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகும் அவங்க கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்கவில்லை என்றால் இப்போதைக்கு உக்ரைனால் கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சிடலாம், தீர்மானித்து கொள்ளலாம். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 15-20 நாட்களில் ஆட்சிக்குள்ளே வந்துடுவார். அப்போ ஜோ பைடன் அவர்கள் இருக்கும்போதே இவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் ரொம்ப சிவியராக இருக்கணும். அதுக்கு தகுந்தது மாதிரியான நடவடிக்கையில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களிலிருந்து அவர் உத்தரவு போடக்கூடிய எல்லா நபர்களும் கேட்க வேண்டும். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கு சிஏஏ பற்றி ஒரு செய்தி வந்தது. அதை வாசிக்கும் போது இதை படித்ததும் கிழித்து விடவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. என்னன்னா, ஒருவேளை உக்ரைன் தோற்றுவிட்டது என்றால், இந்த யுத்தத்தில் உக்ரைன் தோற்றுவிட்டது என்றால் சிஐஏ ஒரு பிளானை உருவாக்கணும். உக்ரைனுடைய தோல்வி அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு ஆபத்திலிருந்து அமெரிக்காவை காப்பது எப்படி, அதற்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத சிஐஏ பக்காவாக பிளான் போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தகவல். என்ன விக்கி, உக்ரைன் தோல்வியும் அமெரிக்காவுக்கு ஆபத்து ஏற்படும், அமெரிக்காவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு கேட்டால் ஏகப்பட்ட லாஜிக் இருக்குது ப்ரோ. வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாள் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகளை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி எது? அமெரிக்கா தான்.
அமெரிக்கா எதிர்க்கக்கூடிய நாடு தான் ரஷ்யா. ரஷ்யாவை அழிப்பதற்கு அமெரிக்கா ப்ராக்சியாக உக்ரைனை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய 57 நாடுகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் உக்ரைன் தோற்று விட்டது அப்படின்னா அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுடோய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்ம ஷோல்டரில் பள்ளி விழுந்துருச்சுன்னா உடனே நம்ம எடுத்து பார்ப்போம், பள்ளி விழுந்துருச்சு, இந்த இடத்துல ஏதாவது தோஷம் இருக்கானே. அதே மாதிரி உக்ரைன் விழுந்து விட்டது என்றால் அமெரிக்காவுக்கு தோஷம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறதுப்பா. அந்த ஆபத்து ஒருவேளை ரஷ்யாவிலிருந்து வரலாம், அப்படி இல்லைனா சீனாவிலிருந்து வரலாம். பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு கண்டிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் பெரிய ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போவே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது ஓரளவுக்கு. இலைலவிக்கு வடகொரியாலாம் ரஷ்யா கூட இருக்கும்போது தென்கொரியாலாம் அமெரிக்கா கூட தானே இருக்காங்க. ஃபஸ்ட்டு தென்கொரியாவை அவங்க நாட்டை பாதுகாக்க சொல்லுங்க மக்கா. என்னப்பா சொல்கிற? எங்கே மறுபடியும் தென்கொரியாவினுடைய பிரசிடென்ட் ஊன் அவர்கள் இருக்காங்கல்ல, ஊன் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. வேலையை விட்டே, அவருடைய பதவியை விட்டே அவர் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் இப்போ தீவிரமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ தென்கொரியாவை காப்பாற்றுவதற்கு மேற்குலக நாடுகள் முயற்சி செய்வார்களா அப்படிங்கிறது எகெயின் ஒரு $1 மில்லியன் கேள்வி. ரஷ்யாவினுடைய அடுத்த முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாவது நீங்கள் உருவாக்குறீங்க, ரஷ்யாவில் உருவாக்குறீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு எல்லாமே, அந்த போர்ட்ஸ் எல்லாமே அது ரஷ்யாவில் பிரிண்ட் பண்ணப்பட்ட எலக்ட்ரானிக் போர்ட்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த போர்ட்ஸ் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதும் ஹேக்கிங் அப்படிங்கிறது வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக வரலாம். உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தம் நடந்த போது இந்த மாதிரியான வாக்கி டாக்கிலாம் வெடித்து செதறிச்சு பார்த்தீங்களா, பேஜர்லாம். ஸோ அதே மாதிரி எதுவும் அசம்பாவிதம்லாம் நடந்துடக்கூடாது. நம்ம ஊர்லேயே தயாரிக்கப்பட்ட போர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி போர்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்க முடியும். தேவையில்லாமல் நம்முடைய பணம் விரயமாகுவதை நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை இப்போ ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ 2030க்குள் இப்படி ஒரு மாற்றத்தை ரஷ்யாவால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். இந்த அப்டேட்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த வீடியோவை பார்த்து நல்லபடியாக அடுத்த கண்டென்ட்டை போடுறதுக்கு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ, இவ்வளோ செய்திகள் பார்த்த பிறகு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை இங்கே கமெண்டாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு வேக்கம் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அந்த 3D கிறிஸ்டல் பாலாக இருக்கட்டும், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.